ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி விதத்தில் தனி வட்டியாக ரூபாய் 21,280 செலுத்தினால் அதன் அசலை காண்கின்றாங்க. என்னன்னா பர்சன்டேஜை பாயிண்ட் அதாவது டெசிமலில் கொடுத்துட்டு வட்டி கொடுத்தாங்க, தனி வட்டியால் 21,250. அப்படின்னா அசல் என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ 100% எவ்வளோ தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கலாமா? 100% எவ்வளோ தெரியாது எக்ஸு. அடுத்து இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கி போடணும். ஓகே, இப்போ 4 × 9.5. ஸோ 4 × 9.5 எவ்வளவு? 38. இந்த இடத்துல வட்டி கொடுத்துட்டாங்க, எவ்வளவு? 21,250. போன சம்மில் அசலும் மொத்த தொகையும் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதை கழித்து பார்த்தா நம்மளுக்கு வட்டி கிடச்சிடும், அதனால் நான் வட்டி போட்டேன். கிளியர் தானே? ஓகே, இப்போது நம்ம அடிக்கலாம் பாருங்கள். இது ரெண்டால் அடிக்கலாமா? இது ரெண்டையும் நான் போகிறேன், 2ஆல் அடிக்க போகிறேன். இது ரெண்டையும் பாருங்கள், இதில் 19 2 இருக்கும். ஓகே தானே? வெயிட், இதில் எவ்வளோ இருக்கும்? 19 2 இருக்கும். இதில் பாருங்கள் 10 2 20. இங்கே நான் எழுதுறேன், மீதி 1 6 2 12 4 2 8. இங்கே 0. சரியா? ஓகே, அதேமாரி பாருங்கள் இங்கே 19ஆல் 10,640 அடிக்க போகிறேன். எனக்கு 19 வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா அதுக்கான சின்ன ட்ரிக் நான் சொல்கிறேன். இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது? 9 இருக்குது. இங்கே லாஸ்ட் டிஜிட் 0 இருக்குது. 0 இருந்தால் விட்டுருங்க. இங்கே என்னது? 4 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 0 இருந்தால் 0 விட்டுருங்க. ஓகேவா? 4 இருக்குது. இங்கே 9 இருக்குது. இங்கே லாஸ்ட் டிஜிட் 9. அப்போது 9ஆவது வாய்ப்பாடு நம்ம சொல்லி பார்க்கணும். 9ஆவது வாய்ப்பில் எந்த இடத்துல 4 முடியும்? 9 54. கிளியராக புரிஞ்சா? 9 54. ஓகேண்ணா, அப்போது 9 6 பெருக்குன்னா தான் 54 4 முடியும். அப்போது 16ஆவது வாய்ப்பாடாக இருக்கலாம், 26ஆவது வாய்ப்பாடாக இருக்கலாம், 36ஆவது வாய்ப்பாடாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பாடு தான், 6 முடிகிற வாய்ப்பாடாக தான் இருக்கும். ஓகேவா? நான் 46 போட்டு பார்த்தேன், கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் 56 போடும்போது கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், இதில் ஒரு 19 இதில் 56 19 எவ்வளவு? 1064. இங்கே 0 இருக்குதால 0. இப்போ வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ கிராஸாக பிரிக்கிறேன். இங்கே எக்ஸ் இருக்குமா? இங்கே 1 இருக்குமா? 1 × எக்ஸ் இருக்குது எக்ஸு. இங்கே 100 × 560. ஓகே தானே? ஸோ அப்போது 100 × 560 2 0 நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ 56,000 கிடைக்கும். கிளியரா? ஓகே.